இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை ஆஃபீஸில் ஒரு ப்ரொஃபஷ்னல் என்விரான்மெண்ட்டில் எப்படிலாம் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணலான்னு ஒரு சில இன்ஸ்டன்சஸ் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லும் பொழுது நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிறதும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதும், அண்ட் நம்மளோட சூழ்நிலைகள், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம் சிம்பிளாக. ஸோ இதை ப்ரொஃபஷ்னல் கிரவுண்ட்ஸில் எப்படியெல்லாம் நம்ம வெளிக்காட்டலாம், எந்த மாதிரி பிஹேவியர்ஸில் இந்த இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை நம்ம வெளிக்காட்டலாம். நம்பர் 1, நம்ம ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், ஒருத்தங்க கிட்ட பேச போகிறோம், டீம் மெம்பர்ஸை போய் அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினச்சி வச்சுருக்கீங்களோ அந்த ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட என்விரான்மெண்ட்டை ஒரு நிமிஷம் அசஸ் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, எல்லாரும் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்றத ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து அதை அட்ரெஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து உங்களோட ஐடியாஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதே விஷயங்களை நீங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம யாரோட பேசுகிறோமோ அவங்க வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் பொழுது நம்ம வேற ஒரு விஷயம் சொன்னால் அது சரியாக போய் அங்கே போய் டெலிவர் ஆகுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். ஸோ ரீட் த ரூம்னு சொல்லுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டெலிவர் பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 2, அட்மிட் வென் யூ டோன்ட் நோ. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா எனக்கு இது தெரியல, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத ஓப்பனாக நம்ம அட்மிட் பண்ணுறனால எந்த விதத்துலேயும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். இன்ஃபேக்ட் இதை இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸாக நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அதை ஓப்பனாக நம்ம அக்செப்ட் பண்ணும் பொழுது மற்றவங்களுக்குமே ஓகே நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கோம், நம்ம ஒரு நேர்மையான ஒரு சேனலை நம்ம எக்ஸிபிட் பண்ணுறோன்றதை வெளிக்காட்டும். அண்ட் நமக்குமே நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்போம், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வருவோம். ஸோ விஷயங்கள் தெரியாத பொழுது எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இல்லை, பட் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், அதை பற்றி நான் இன்னும் ரிசர்ச் பண்ணுறேன், ஆர் அதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களோட இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நிச்சயமாக வெளிக்காட்டுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். நம்பர் 3, ஆஃபர் ஹெல்ப் நாட் பிளேம். இப்போ யாராவது உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சு, ஆர் யார் இதை பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே தாண்டி இது எல்லாமே கண்டிப்பாக முக்கியம்தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் பொழுது அந்த ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. பட் அதை ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக ஃபஸ்ட்டு எடுக்காமல் ஒருத்தங்க ப்ராப்ளமோடு வரும் பொழுது அது சொல்யூஷனை நம்ம எப்படி சேர்ந்து நம்ம அட்ரெஸ் பண்ணலாம், ஒரு சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு அப்ரோச்சாக நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே சொல்யூஷனை நோக்கி போகும் பொழுது உங்ககிட்ட வந்தவங்களுக்குமே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த ஒரு பயம் இருக்காது. உங்ககிட்ட எதனாலும் அப்ரோச் பண்ண முடியும், இவங்களை நம்பி எதனாலும் நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு சேனல் அங்கே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஓகே இது எப்படி வந்துச்சு, யாருனால வந்துச்சு, எங்கே நம்ம கேப்ஸ் விட்டுருக்கோன்ற அனாலிசிஸ் நிச்சயமாக பண்ணலாம். பட் எடுத்த உடனே அந்த சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சை டெவலப் பண்ணிக்கோங்க, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேயிங் காம் அண்டர் ப்ரெஷர் எல்லாருக்குமே தெரியும் தான். எந்த ஒரு ப்ரெஷரான மொமெண்ட்ஸில், ஹை டென்ஷன் மொமெண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ்ஃபுல் மொமெண்ட்ஸில் யார் ஒருத்தங்க காமாக இருக்காங்களோ அவங்களோட ஒர்க் பண்ணுறது தான் எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கிற இடத்துல இன்னுமே அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் சேர்க்குறவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை நம்ம வெளிக்காட்டுறதுக்கு நம்ம நிச்சயமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும், பட் அது ஈஸியாக பண்ணிட முடியாது. பட் அதையே நம்ம ஒரு ஸ்கில் மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் ஒரு ப்ரெஷர்ட் மொமெண்ட்ஸ் இருக்கோ, எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மொமெண்ட்ஸ் இருக்கோ, நீங்களே உங்களுக்குள்ள ஓகே நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு காமாக இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். காமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் எந்த ஒரு டிஸ்கஷன்லேயுமே ஒருத்தவங்க உங்ககிட்ட சில விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, உங்ககிட்ட சில டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஸ்க் குவெஸ்டன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே அவங்க கொடுக்குற இன்புட்ஸை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்கன்னு எப்படி நம்ம காட்டுவோம், நம்மளோட குவெஸ்டன்ஸ் மூலமாக தான் நம்ம அதை காட்ட முடியும். ஸோ ஒருத்தங்க ஒரு டேட்டாலாம் கொடுக்குறாங்க, ஆர் உங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்ககிட்ட ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள், எப்படி இந்த ஐடியாஸை ஃப்ரேம் பண்ணிங்க, இதை நம்ம எப்படி இன்னும் மேலும் புரிஞ்சிக்கலாம், இதை நம்ம எப்படி மேலும் டெவலப் பண்ணலான்னு அவங்களையும் சேர்த்து நீங்கள் அந்த டிஸ்கஷனை கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே நம்மளை ரொம்ப முக்கியமாக கருதுகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் நம்ம கொடுப்போம். அண்ட் அவங்களுமே உங்களை நம்பி நிறைய விஷயங்களை
ஓப்பன் அப் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுமே ஓகே நம்மளும் இந்த டீமில் ஒரு இம்பார்ட்டண்ட் மெம்பர்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ யார் என்ன டேட்டா கொடுத்தாலும் அதை ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட்டோட சும்மா கேட்கணும்னு சொல்லி கேட்காம, ஸோ முக்கியமாக இங்கே வந்து ப்ரிட்டன் பண்ணக்கூடாது. ஓகே ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க, கேட்கணும்னு சொல்லி கேட்குறாங்க, அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இல்லாமல் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அது நிச்சயமாக உங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸை வெளிக்காட்டும். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இமோஷனல் இன்டெலிஜென்ஸை வெளிக்காட்டுறதுக்கு லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நாட் டு ரெஸ்பாண்ட். ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நடுவில் பிரேக் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, முக்கியமாக ப்ரொஃபஷ்னல் கிரவுண்ட்ஸில், ஆஃபீஸில் இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா பேசுகிறவங்களுக்கு ஓகே அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். இன்னொன்று, அவங்கள ரொம்ப ஒரு முக்கியமான பர்சனாக நம்ம கன்சிடர் பண்ணலை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை ஃபுல்லாக சொல்லி முடிக்கட்டும். அண்ட் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் பொறுமையாக எடுத்து வைக்கும் பொழுது அது ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் சேனலாக இருக்கும். ஸோ நடுவில் பிரேக் பண்ணி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு ஃபுல்ஃபில்லிங் கம்யூனிகேஷனாக இருக்கவே இருக்காது, முக்கியமாக ப்ரொஃபஷ்னல் கிரவுண்ட்ஸில். லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஷோயிங் ஜென்யூன் அப்ரிசியேஷன், அதே நேரத்தில் மெயின்டைனிங் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஒருத்தங்க நல்ல ஒரு ஐடியா சொல்கிறாங்க, ஒருத்தங்க கொடுத்த இன்புட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஜென்யூனாக மனசார அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது அது நிச்சயமாக அடுத்தவங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே நம்ம உண்மையிலே இந்த அப்ரிசியேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத அவங்களால உணரும் பொழுது அங்கே அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் பில்ட் ஆகும், அந்த குட்வில் ஃபேக்டரும் பில்ட் ஆகும். அண்ட் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த ட்ரஸ்ட் அண்ட் குட்வில் இதெல்லாம் ரொம்ப பெரிய ரோல்ஸ் ப்ளே பண்ணும். அதே நேரத்தில் மெயின்டைனிங் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஒருத்தங்க நம்மளை நம்பி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதோ இல்லை மற்றவங்க கிட்ட லீக் பண்ணுறதோ இல்லை காசிப் பண்ணுறதோ இதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அங்கே இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அடிபட்டுரும். ஸோ அதை நம்ம செய்யவே கூடாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷ்னல் கிரவுண்ட்ஸில் எப்படி இமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்ம வெளிக்காட்டலாம் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள். நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவியாக இருக்கட்டும். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.